ஹாய் வியூவர்ஸ், என்னோடய முதல் ஷார்ட்ஸுக்கு நீங்கள் வந்து ரொம்ப நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ரொம்பவே தேங்க்யூ. நான் இந்த ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி வேதா வந்து ஃபைலஸ் குக்கிங்கில் என்னென்ன பண்ணினாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இதில் வந்து பாப்பாவே சொல்கிறா. நீங்கள் வந்து அதை கேளுங்க, அவள் எப்படி சொன்னா அப்படிங்கிறத. சொல்லுமா, என்னென்ன இருக்கோ அதை சொல்லு. என் பேர் வேதா. நான் வந்து குக்கிங்கில் சேர்ந்துருக்கனால நான் ஹெல்த்தியாகவே பண்ணிட்டு வந்திருக்கேன். வேதா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாகவே எக்ஸ்பிளைன் பண்ணனா. ஆக்சுவலாக மைக் கொடுக்கவும் அவள் ஏதாவது நர்வஸ் ஆயிடுவாளான்னு நான் யோசித்தேன். பட் அவள் கொஞ்சம் கூட அப்படி எதுவுமே பண்ணலை. ஸோ ரொம்ப அழகாகவே பேசினா, நல்லாவே எக்ஸ்பிளைனும் பண்ணனா. பட் ரொம்ப நாய்ஸாக இருக்கிறனால என்னால் அதை வந்து இதை பண்ண முடியல. ஏன்னா நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் நான் அதையும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அவள் என்னென்ன பண்ணனா, என்னென்ன செஞ்சா அப்படிங்கிறத ரொம்ப அழகாகவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணனா. நான் வேதா கிட்ட சொல்கிறது எப்போவுமே ஒரே விஷயந்தான், நீ ஃபஸ்ட்டு தான் வரணும், நீ ஜெயிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் என்றைக்குமே அவளுக்கு சொன்னது கிடையாது. ஜெயித்தாலும் பரவாயில்ல, தோற்றாலும் பரவாயில்ல, நீ பார்ட்டிசிபேட் பண்ணதே அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நம்ம குழந்தைங்கிட்ட நீ ஜெயிக்கிறது தோற்கிறது முக்கியம் இல்லை, உன்னோட ப்ரெசன்ஸை நீ அந்த இடத்துல கொடுக்குறதே ரொம்ப பெரிய விஷயம்னு நம்ம வந்து சொல்லணும். சொல்லப்போனால் வேதா மாதிரி வயசில் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதே இல்லை. மைக்கெல்லாம் நான் தொட்டது கூட கிடையாது. பட் வேதாவுக்கு இப்படி ஒரு சரௌண்டிங்கை நான் க்ரியேட் பண்ணி தரும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. என்னதான் நான் வேதா கிட்ட வந்துட்டு ப்ரைஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதடா நான் சொல்லியிருந்தாலும், அவள் சின்ன பிள்ளை இல்லையா, ஸோ ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடையே நின்றுட்டு இருந்தா. நம்மளே கூப்பிடுவாங்களா, நம்மளுக்கு ப்ரைஸ் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தா. ஸோ இருந்தாலும் அவளும் சின்ன பிள்ளைங்கிறதுனால ஒன்றும் சொல்ல முடியல. பட் வேதா ப்ரைஸ் வாங்கினாலாங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். தேங்க்யூ.